சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, பொன்பரப்பி கிராமத்தில் நடந்த சாதி கலவரம் இந்துத்துவ அமைப்புகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திட்டமிட்டு நடத்திய கலவரம் என்று குறிப்பிட்டார். மேலும் அவர் பேசுகையில், தேர்தல் ஆணையம் பாஜகவின் நபராகவே செயல்படுகிறது என்றும், தேர்தல் ஆணையர் ஒரு நேர்மையற்றவர் எனவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தோழர் குமரன் அவர்கள் மற்றும் மே 17 இயக்கத்தின் பிரவீன்குமார், விடுதலை தமிழ் புலிகள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் தோழர் குடந்தை அரசன் மற்றும் மே 17 இயக்கத்தின் திருமுருகன் ஆகிய நாங்கள் இந்த விவரங்களை நாங்கள் மக்களிடத்தில் வெளிப்படுத்த விரும்புகின்றோம். பொன்பரப்பியிலே நடந்த வன்முறை என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை. இது எதேச்சையாக நடந்த கலவரமாக அந்த மக்கள் சந்தித்த போல தெரியவில்லை. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தெருக்களில் நுழைந்த இந்த சாதி வெறியர்கள் அங்கிருந்த வீடுகளை முழுவதுமாக சூறையாடி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமாக 110லேருந்து 120 வரைக்கும் வீடுகள் சேதமாக இருக்குது. அந்த வீடுகளினுடைய ஓடுகள் உடைக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக எந்த வீடுகளின் சுவர்களில் பானை சின்னம் வரையப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டினுடைய கதவை பெயர்த்தெடுத்திருக்கிறாங்க. வீட்டில் இருந்த சாமான்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாகனத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி அதை முழுவதுமாக எரிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்களினுடைய தண்ணீர் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கான தண்ணீர் வசதி என்பது இல்லாத நிலை இருக்கிறது. இந்த பொன்பரப்பி கிராமத்தினுடைய அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களில் பெரும்பான்மையோர் சென்னையில் வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் வாக்களிப்பதற்காக ஊருக்கு வந்த பொழுது இந்த கலவரம் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்கள் பெரும்பாலும் வெளியூரில் வேலை செய்கிற காரணத்தினால பிற சமயங்களில் நடந்த வன்முறையிலே பெண்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடக்கும் என்கின்ற காரணத்தினால் இவர்கள் என்னைக்கு ஊருக்கு வந்திருக்கிறாங்களோ அதுவும் வாக்களிக்க போகக்கூடிய தருணத்தில் தான் இந்த வன்முறை என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. இது எதேச்சையாக நடந்த வன்முறை அல்ல. இந்த வன்முறை என்பதனுடைய நோக்கம் அந்த பட்டியலின மக்கள் வாக்களிக்க கூடாது என்பதும், அவர்கள் பானை சின்னத்திற்கு வாக்களிக்கிறார்கள், பெருமளவில் வாக்களிக்கிறார்கள், அந்த வாக்களிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கம் உடையது. ஆக இந்த வன்முறை என்பதே முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட சாதிய வன்முறை. இந்த அரசியல் நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட வன்முறையை யார் தலைமை தாங்கி நடத்தினாங்கனால் இந்து முன்னணியினுடைய அப்பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ராஜசேகரன் தான் இதில் ஈடுபட்டதாக அனைத்து மக்களும் அங்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதில் மோசமான விஷயம் என்னென்னால், இங்கே ஆண்கள், பெண்கள், முதியோர், குழந்தைகள் உட்பட அத்தனை பேருமே தாக்கப்பட்டிருக்கிறாங்க. பல குழந்தைகள், அங்கே நான் பார்த்த குழந்தைகள் இன்னும் அந்த அச்சத்தில் அழுகிறத என் கண்ணு முன்னாடி பார்த்தோம். அந்த 90 வயதை தாண்டிய அந்த பெண்மணியை மூதாட்டியை அவர் கட்டிலிருந்து தூக்கி கீழே போட்டிருக்கிறாங்க. அந்த பெண்மணினால் எழுந்து கூட நிற்க முடியாத இடத்துல அவங்க ரொம்ப மோசமாக தாக்கியிருக்கிறாங்க. ஒரு வயதான 90 வயது கடந்த ஒரு மூதாட்டியை தாக்க வேண்டிய நோக்கம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அதே போல அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு குளத்தங்கரைக்கு போன ஒரு முதியவர், அவரும் ஒரு உடல்நலம் இல்லாதவர், அவரால் எந்திரிச்சு வேகமாக ஓடி வர முடியல. அவர் மிக மோசமாக தாக்கப்பட்டு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சாவூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த வன்முறை என்பதை எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இந்த வன்முறை இம்மக்கள் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட வன்முறை. இதை இந்து முன்னணி தான் முன்னின்று நடத்தியிருக்கிறது. அப்ப இந்த இந்து முன்னணியிலே பகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் மீது ஏற்கனவே நந்தினியினுடைய பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை குற்றச்சாட்டின் மீது இவருடைய பெயரும் இருக்கிறது என்பதை இந்த சமயத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம். தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் மீதான வன்முறையில் பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் உள்ளாகக்கூடியவர்கள் இந்து முன்னணியை இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அவர்கள் மீது எந்த விதமான வழக்குகளும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படுறதில்லை. அதனால தான் அவர்கள் துணிந்து இது போன்ற செயல்களை செய்கிறாங்க. அதுதான் இங்கே பொன்பரப்பி கிராமத்தில் நடந்திருக்கிறது. எங்களுடைய கவலை என்னன்னால், இந்த காவல்துறை இப்பொழுது பாதுகாப்பு அங்கே இருக்கிறாங்க. காவல்துறை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அந்த மக்களினுடைய பாதுகாப்பிற்கு யார் உத்தரவாதம் தர போறாங்கிறதா எங்களுடைய முக்கியமான கேள்வி. இரண்டாவது, அந்த மக்களுடைய வாக்குகள் பதிவாக கூடாது என்கின்ற காரணத்தினால தான் அவங்க இந்த வன்முறையை தூண்டி இருக்கிறாங்க.
அந்த மக்கள் வாக்களிக்க முடியல. பெரும்பான்மையான மக்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க முடியல. அப்படினால் இந்த நோக்கமே தேர்தல் முறையாக நடக்கக்கூடாது என்பதற்காக நடந்த வன்முறை. தேர்தல் ஆணையம் இது குறித்து ஏன் இதுவரை பேசவில்லை? இந்த பகுதியில் ஏன் இந்த தேர்தல் பதிவை, வாக்குப்பதிவை திரும்பவும் நடத்தாமல் இந்த அரசு அல்லது இந்த தேர்தல் ஆணையம் மௌனம் காக்கிறது? அப்ப தேர்தலை முறையா நடத்த முடியலன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி எதற்காக இங்க இருக்கிறார்? அவர் உடனே பதவி விலகணும். அவர் இருக்கிறதே தேர்தல் நடத்துறதா இருக்கிறார். அவர் வேற எந்த வேலையும் கிடையாது. இந்த வன்முறையே தேர்தலுக்காக நடந்த வன்முறை தான் அது. அப்ப தேர்தலுக்காக நடந்த வன்முறையை நிறுத்த முடியல. அப்படி நிறுத்தப்பட்ட மக்களை மறுபடியும் தங்களுடைய ஜனநாயக உரிமையை பதிவு செய்வதற்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்கலனால் தேர்தல் ஆணையமும் இந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இயங்குகிறதா என்கின்ற சந்தேகம் மேலும் மேலும் வலுத்து வருகிறது. அப்ப இதே மாதிரியான ஒரு முறையை தேர்தல் ஆணையம் அனுமதிக்குதுனால் வரும் காலத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது பட்டியலின மக்கள் தேர்தல் தருணத்தில் வாக்கை பதிவு செய்ய முடியாமல் தடுப்பதற்குரிய அத்தனை வேலைகளையும் இந்துத்துவ அமைப்புகள் செஞ்சதுன்னா தேர்தல் ஆணையம் கைகட்டி இதே மாதிரி வேடிக்கை பார்க்குமா? தேர்தல் ஆணையத்தில் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நாங்கள் தேர்தலின் பொழுது தேர்தலில் பங்கெடுக்காத அமைப்புகள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான உரிமை இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது. அது தேர்தல் ஆணையமே எங்களுக்கான அனுமதியை கிட்டத்தட்ட 8 ஊர்களில் மறுத்தாங்க. 8 ஊர்களில் மறுத்து இருக்குது. அந்த தேர்தல் ஆணையம் என்பதை கலைச்சிட்டு பாஜக கட்சியில் அவங்க சேர்ந்துடலாம். இந்த அதிகாரிகள் நேர்மையற்ற அதிகாரிகள். ஊழல் என்பது அரசியல்வாதிகள் மீது மட்டுமே சொல்லப்படுறதல்ல, அதிகாரிகள் மீது சொல்லப்படுது. இந்த அதிகாரிகள்லாம் நேர்மையான அதிகாரிகள் என்று சொல்வதற்குரிய எந்தவித ஆதாரமும் கிடையாது என்பதற்கு பொன்பரப்பியினுடைய சம்பவம் மிக மிக முக்கியமான உதாரணமா நாங்கள் பார்க்கிறோம். தேர்தலில் வாக்குப்பதிவை அந்த மக்கள் பதிவு பண்ண முடியல, ஜனநாயக உரிமை பண்ண முடியல அப்படின்னா தேர்தல் கமிஷன் ஆணையர் எதுக்கு இருக்கிறார்? அவர் அது குறித்து இதுவரைக்கும் விளக்க சொல்லல. அவர் ஒரு பூத்ல போய் அந்த மக்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய முடியல அப்படின்னா தேர்தல் ஆணையர் பதவி விலகணும். முதல்ல தேர்தல் ஒழுங்கு நடத்த முடியல, பதவி விலகுங்க. வேலூர்ல நீங்க தேர்தல் நிறுத்துறீங்க, எதுக்கு? முறையாக தேர்தல் நடத்த முடியாதுங்கிற காரணம் உங்களுக்கு அச்சம் இருக்கிறது, நிறுத்துறீங்க. அப்ப பொன்பரப்பில கிட்டத்தட்ட 300-400 பேர் வாக்குகளை பதிவு பண்ண முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மறுபடியும் அந்த வாக்குப்பதிவு அந்த பகுதியில் செஞ்சிருக்கணும். அது குறித்து இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையோ அவர்கள் நிலைப்பாடோ வெளிப்படுத்தப்படல. அப்ப நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி வன்முறை செஞ்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் தேர்தலுக்காக வாக்குப்பதிவு செய்யக்கூடாதுன்றத தேர்தல் ஆணையமே விரும்புதா என்ன? தேர்தல் ஆணையம் எந்த வேலைக்கு இருக்குதோ அந்த வேலை செய்யணும். இல்லைன்னா தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடாது. அதை கலைச்சிட்டு வெளியே போயிருங்க. நீங்க நேரம் மோடிக்கோ அல்லது எடப்பாடி அவர்களுக்கோ நீங்க அவருடைய நிறுவனத்தில் போய் வேலை செய்ய போயிருங்க. எதுக்கு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறீங்க? 2 நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் பேசல. அதை பத்தி அந்த மக்கள் வாக்க பதிவு பண்ண முடியல அப்படிங்கறத ஒரு எடுத்துக்காட்டா இந்த சம்பவம் காமிச்சிருக்குது. இந்துத்துவ அமைப்புகள் இதே வேலையை செய்யறாங்க. இதே இந்துத்துவ அமைப்புகள் திராவிட கழகத்தினுடைய தலைவர்களுடைய காரின் மீது வன்முறை தாக்கல் நடத்துறாங்க, கூட்டத்தில் வன்முறை தாக்கல் நடத்துறாங்க. இதுவரை கைது நடக்கல. ஆனா திராவிட கழகத்தினுடைய தோழலை கைது செய்யறீங்க. நீங்களே எதுக்கு இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறீங்க? யார்கிட்ட காசு வாங்குறீங்க? மக்களுடைய வரி பணத்தில் உங்களுக்கு சம்பளம் வருது. மக்கள் வரி பணத்தில் தான் இயங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு கட்சிக்கு சார்பா நீங்க இருப்பீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சார்பா இருப்பீங்க, அந்த கட்சியில் உறுப்பினரை போய் சேர்ந்துருங்க. நாட்டில் நேர்மையா தேர்தல் நடக்குதுங்கிற நம்பிக்கையில அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஆனால் இங்க தேர்தலில் இது மாற்று கருத்து வச்சிருக்கிறவங்க, ஆளுங்கட்சி விமர்சிக்கிறவங்க பேசக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, எந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது தேர்தல் ஆணையத்தில் அது போன்ற விதிமுறைகள் இருக்கானால் இல்ல. ஆனா தேர்தல் ஆணையம் செய்யுது. இதோட ஒருபடி மேல போய் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்கு அளிக்க முடியாத நிலைமை உருவாக்கி இருக்கிறாங்க. அதை ஒரு எப்பவுமே சமூகத்தில் வன்முறை செய்யக்கூடிய அமைப்பு செஞ்சுட்டே இருக்குது. அது இந்துத்துவ அமைப்பின் மீது, இந்து முன்னணியின் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படல. குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தைகள் நேற்றுக்கு நாங்க போகும்போது அழுதுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையத்துக்கு வெக்கமா இல்லையா? அது இதுவரைக்கும் அந்த காணொலியில், அந்த தாக்குதல் நடத்த காணொலியில் காட்டப்பட்டவர்கள் யாரும் கைது செய்யப்படல. நேரம் முகம் தெரியுது. அந்த யார் தாக்குதல் நடத்தினாங்க, என்ன தாக்குதல் நடத்தினாங்க, என்ன வார்த்தை பேசினாங்க அத்தனையும் அந்த காணொலியில், அந்த வீடியோல இருக்குது. அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு வரை கைது செய்யப்படல. ஆனா எங்க மேல பொய் வழக்கு போறதுல மட்டும் காவல்துறை முனைப்பா இருக்குது. குண்டர் சட்டம் போடுது, தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுது, யுஏபிஏ சட்டம் போடுது. இதுக்கெல்லாம் முனைப்பா இருக்குது. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் ஆர்ப்பாட்டத்தில் பேச வழக்கு பதிவு பண்ண காவல்துறை ஒரு வன்முறை செய்திருக்கிறாங்க,
அது வீடியோவும் இருக்குது, அது முகம் தெளிவா தெரிகிறது. அவர்கள் பேசுகின்ற சாதிய வன்முறை வார்த்தைகள் தெளிவா கேக்குது. இதற்கு பிறகும் சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்கப்படலைனால் தேர்தல் ஆணையர் பதில் சொல்லணும். அவர் தான் பொறுப்பு. இதுக்கு அவர் சாதி வெறி கொண்டு இயங்குறாரா? அவர் மீதும் இதே பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் ஏன் வழக்கு பதிவு பண்ணக்கூடாது? நாங்க ஏன் பண்ணக்கூடாது? ஏனென்றால் நீங்க தடுக்குகின்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினோட சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்புனால் நீங்க இந்த வேலையை செய்யலனால் உங்கள் மீது இந்த வழக்கை ஏன் பதிவு செய்யக்கூடாது என்று நான் கேட்க விரும்புகின்றோம். தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு தேர்தல் சமயத்தில் நடந்த நெருக்கடியை தொடர்ச்சி நாங்க பார்த்திருக்கிறோம். அவருக்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட அந்த பிரச்சனைகள் இருந்து இறுதி வரைக்கும் எப்படிப்பட்ட சூழலை தேர்தல் ஆணையம் உருவாக்கியது என்பதை பார்த்துட்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் சாதிய வன்மத்தோடு இயங்குகிறதா என்கின்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். வெளிப்படையான கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் ஆணையர் சாதிய வன்மத்தோடு இயங்குகிறாரா என்பதுதான் எங்களுடைய ஒரே கேள்வி. இல்லை என்றால் அரியலூர்ல முறையாக நேர்மையாக தேர்தல் நடத்தியிருக்கணும். தமிழ்நாட்டில் பதட்டம் நிறைந்த பகுதிகளாக அறியப்பட்ட பகுதிகளில் முறையான பாதுகாப்பை வழங்காதது தேர்தல் ஆணையத்தினுடைய குறைபாடு. ஆகவே அவர்கள் இந்த பிரச்சனையில் பொன்பரப்பி பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் நேர்மையற்று இயங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறோம். தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறதுனால் அந்த காவல்துறை முறையாக இயங்குகிறதா என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்யணும். அதை செய்யல. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வன்முறை செய்யக்கூடிய இந்து முன்னணி அதன் தலைவர் ராமகோபாலன் ஐயர் அவர்களை கைது செய்ய வேண்டும். இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் அந்த நபர் தான். அவர் தான் கைது செய்யப்படணும். எங்க அமைப்புல யாரோ ஒரு தோழர் பேசினா எங்க மேல வழக்கு பதிவு பண்றீங்க? திராவிட விடுதலை கழகத்தில் தோழர் ஒருத்தர் மீது வழக்கு பதிவு பண்றதுக்கு பதிலாக தலைவர் மீதான கொளத்தூர் மணி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் 3 மாசம் சிறையில் அடிச்சீங்க. அவர் நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு போராட்டத்தில் அவர் பேரை இணைத்து 3 மாதம் சிறையில் அடைச்சிங்களா இல்லையா? அப்படி என்றால் இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் மீது ஏன் வழக்கை பதிவு செய்து கைது செய்யக்கூடாது? இந்த வன்முறையை தூண்டக்கூடிய அந்த நபர் உயர் சாதியை சேர்ந்த என்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறதா? இங்கே சாதிய வன்கொடுமை பட்டியலின மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அதான் எங்களோட கோரிக்கை. வேற ஒண்ணும் கிடையாது. உயர் சாதி திமிரோடு தமிழ்நாடு முழுவதும் வெறும் சாதிய வன்முறையை வெறியாட்டத்தை தூண்டிவிடக்கூடிய இந்த நபரை ஏன் இன்னைக்கு கைது செய்யல? இதுவரைக்கும் ஏன் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்குது? இப்ப காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து வன்முறை செய்ய வைக்குதா? அந்த இயக்கத்தை சார்ந்தவர் ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்து கொலை செய்த குற்றச்சாட்டு நபர் மீது இருக்கிறது. அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு அந்த இடத்துல கலவரம் பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எடுக்காம இருப்பீங்கனால் நாங்கள் உங்கள் மீது ஐயம் கொள்கின்றோம். எங்க சந்தேகப்படுவதற்கான அனைத்து விதமான காரணங்களும் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த வன்முறை வெறியாட்டத்திற்கான நியாயம் கிடைக்கணும். அதுல தோழர் குழந்தையரசன் சொன்னது போல அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டஈடு வழங்கப்படணும். அந்த வீடுகள் மறுசீரமைப்பு செய்யப்படணும். அது மட்டுமல்ல, அங்க தண்ணீர் குடிதண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குடிதண்ணீருக்கான ஆவணங்களை செய்யணும். அதுக்குரிய அனைத்து ஏற்பாடும் உடனடியாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்லாம அங்க பகுதி மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, தங்களோட குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்ப முடியலன்றாங்க. ரேஷன் கடைகளுக்கு பொருள் வாக்கு அனுப்ப முடியலன்றாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக எங்களோட வாக்குகளை நாங்கள் முழுமையாக பதிவு செய்வதற்கு வாக்குச்சாவடி எங்கள் பகுதியில் அமையுங்கன்னு கேட்கிறாங்க. ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? எப்பவும் பெரும்பான்மை இருக்கிற பக்கத்தில் மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்களா? ஏன் இவங்களோட பகுதியில் நீங்க பண்ணக்கூடாது? இதெல்லாம் அந்த மக்களுடைய உடனடி கோரிக்கை. இது அரியலூரினுடைய ஆட்சியாளர் உடனடியாக நடைமுறைப்படுத்தணும். அவர் நேரடியாக சென்று பார்த்து இந்த மக்களுடைய பிரச்சனை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த சாதி வெறியாட்டம் ஆடக்கூடிய வன்முறையாளர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும். இதே போல அந்த திருமாவளவன் அவர்களை வரவேற்க செல்வதற்காக குளிர்பானம் வாங்க சென்ற 2 இளைஞர்களை மிக மோசமாக, ஒருத்தர் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கார், இன்னொருவர் ஜெயங்கொண்டம் மருத்துவமனை இருக்கிறார். அவர்களை தாக்கியவர்கள் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. அவங்க வேறொரு ஊர்ல பண்ணியிருக்கிறாங்க. அந்த வன்முறையாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படணும். இதான் கேட்க விரும்புகிறோம். இந்து முன்னணி என்கின்ற ஒரு சாதிவெறி மதவெறி அமைப்பு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வன்முறை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு சூழல் தான் பொன்பரப்பியில் நடந்திருக்கிறது.
பொன்னமராவதியிலும் இதே போன்ற சூழலை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த பாஜகவும் இந்துத்துவ அமைப்புகளும் சாதி வெறி அமைப்புகளும் இயங்குகின்றன என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் தேர்தல் சமயத்தில் சாதி மூலமாக மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை இந்துத்துவ அமைப்புகள் செய்கின்றன என்பதை நாங்கள் இதற்கு மேல் ஆதாரமாக சொல்லிட முடியாது. காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது, தேர்தல் ஆணையம் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. இதுதான் நாங்கள் இந்த சமயத்தில் வைக்கக்கூடிய எங்களது பார்வையாக நாங்கள் முன்வைக்கிறோம். ஆகவே இது குறித்தான மக்களிடத்தில் கவனத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக சென்னையில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பாக நடத்த இருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் இது குறித்து தமிழ்நாடு முழுவதும் வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டம் நடத்துவதாக இருக்கின்றோம். ஏனென்றால் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி நகரமே ஒழிய மதவெறியிலும் சாதி வெறியிலும் ஈடுபட்டு விடக்கூடாது என்கின்ற அக்கறையின் அடிப்படையில் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு இந்த கோரிக்கையை மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்து பங்கெடுத்த குறுகிய நேரத்தில் நாங்கள் தெரிவித்து உடனடியாக வந்து பங்கெடுத்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பெரியார் உணர்வாளர் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். அடிப்படையில் என்னென்னால் விடுதலை சிறுத்தைகள் வன்முறையை தூண்டியிருக்கிறாங்க, கலவரம் தூண்டியிருக்கிறாங்கன்னால் அதற்குரிய ஆதாரங்களை அவங்க தான் சமர்ப்பிக்கணும். எத்தனை பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை வீடுகள் சேதமாகியிருக்குது, எத்தனை வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்குதுங்கிறத ஆதாரமாக கொடுத்தாங்கன்னா அது மக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் நேரடியாக போய் மக்களை பார்த்துருக்குறோம். பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே பட்டியலின மக்களாக இருக்கிறாங்க. வீடுகள் தாக்கப்பட்டிருக்குது. பெண்கள் முதியவர்கள் தாக்கப்பட்டதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? என்ன பதில் சொல்ல போறாங்க? குழந்தைகளை வந்து தாக்கியதற்கு என்ன பதில் இருக்க போகுது? நாங்கள் அதான் கேள்வி கேட்க விரும்புகிறோம். நீங்க நடுநிலையோட நின்று மக்களுடைய பிரச்சனையை பேசணும், சரிங்களா? அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த ஆதாரங்கள் அப்பட்டமா இருக்குது. வீடுகள் தாக்கப்பட்டதற்கு வீடியோ இருக்குது. இதற்கு பிறகு வந்து நம்ம வேறொன்றா மாத்துறதுல அர்த்தம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இந்து முன்னணியை சார்ந்த நபர் தான் அங்க நின்று பின்னால இயங்குனாங்க. அங்க இருக்க அத்தனை மக்களுமே சொல்லியிருக்காங்க. அதான் நாங்க இங்க முன்வைக்கிறோம். நாங்க அந்த நபர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது மட்டும் இல்ல, அந்த இயக்கமே இந்த மாதிரி வேலை தானே செஞ்சுட்டு இருக்குது. அந்த இயக்கம் செய்த ஒரு நல்ல வேலையை சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு நல்ல வேலையை அந்த கட்சியினோட அந்த இயக்கத்தினோட தலைவரே சொல்லட்டும். நாங்க நல்லது பண்ணோம், இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனை வந்து நாங்க நல்லது பண்ணோம் ஒரே ஒரு வேலையை சொல்லுங்க, அல்லது அவரை ஆதரிக்கக்கூடிய அமைப்புகள் சேர்ந்தவங்க சொல்லுங்க. நாங்க ஏத்துக்கிறோம். ஒரே ஒரு நல்ல காரியம் தமிழ்நாட்டில் அவங்களால மக்களுக்கு நடந்த ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க பாப்போம். அவங்களால சொல்ல முடியாது. அவ இந்து முன்னணியை அவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கண்டிக்கலனால், அல்லது இந்த வன்முறையை முற்றுமாக உற்றுநோக்கல அப்படின்னால், அவர்கள் தமிழ்நாட்டிற்குள்ளாக கொண்டு வரக்கூடிய வன்முறை எப்படி தடுக்க போறாங்க? பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. மூத்த தலைவர் அனைவருக்குமே சமூக பொறுப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்க பேசுறோம். நாங்க ஆமா அதாங்க அடிப்படையில் அது அந்த சாதி வெறியால் தூண்டப்பட்ட நபர்களை வச்சு தான் நடந்திருக்குது. இல்லை இதுல பின்னாடி இருந்தது ராஜகோபாலன்கிற அந்த நபர் தான் பின்னாடி தூண்டி விட்டுருக்கிறார். அவர் தான் ஆட்களை திரட்டியிருக்கிறார். மிக குறுகிய நேரத்தில் ஆட்கள் திரட்டப்பட்டிருக்கிறாங்க. இங்க வந்து இந்து முன்னணியா பாட்டாளி மக்கள் கட்சியால பிரித்தெல்லாம் இல்லை. அவங்க சாதியா தான் நிக்கிறாங்க. அந்த சாதியில பின்னாடி இயங்குகின்ற வேலையை இயக்குகின்ற வேலையை இவங்க செய்யறாங்க. இந்து முன்னணி செய்து நோக்கம் இந்து முன்னணி நோக்கம் அதான் அடிப்படை. அதான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது போன்ற சாதிய வெறியை தொடர்ச்சியா வளர்த்துட்டே இருந்தா கடைசியில் ராமகோபாலன் தான் இதெல்லாம் பயன்படுத்திக்குவார். வேற யாரும் பயன்படுத்திக்க மாட்டாங்க. அதான் இங்க நடந்துட்டு இருக்குது. அப்ப சாதியை மட்டுமே வளர்த்துட்டே போயிட்டு இருந்தா பொதுவாக தமிழன் சொல்ற ஒரு அரசியலை நீங்க பேசுறதுல அர்த்தம் என்ன நான் கேட்க விரும்புறோம். ஆமா ஆமா இருக்கு இருக்கு. இல்ல இதுல என்னன்னா நாங்க வந்து பாமக செய்யலைங்கிற அர்த்தத்தில் சொல்லல. முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா
இந்த கலவர ரீதியாக மக்களை பிரிக்க வேண்டியிருக்கும். அங்க இருக்க மக்கள் எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, முதியோர் என்ன சொன்னார்னா, 60 ஆண்டுகள் நாங்கள் இப்படி நடக்கல எங்களுக்கு. நாங்கள் 60 ஆண்டுகள்ல எங்களுக்கு இந்த மாதிரியான வன்முறை நடக்கல. இப்ப இந்த வன்முறை நடக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப கேள்வியாக முன்வைக்கிற பொழுது இந்த நபரை பற்றி தான் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த நபரை நாங்கள் நோக்கிய கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். நாங்கள் அப்ப இப்படிப்பட்ட வரலாறு சாதி அமைப்புகளுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறத நம்ம மறுக்கல. இந்த சாதி அமைப்புகளை இன்னைக்கு யார் வளர்த்து எடுத்து பாதுகாக்கிறாங்கன்னா இந்துத்துவ அமைப்புகள் பாதுகாக்கிறது. அதுக்காக இந்த சாதி அமைப்புகளில் பங்கெடுக்கலங்கிற குற்றச்சாட்டை நாங்க சொல்லல. சாதி அமைப்புகள் இதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு யார் பின்னாடி இயக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் செய்யுது. அதையும் சேர்த்து அணைக்கிறோம். அதுக்காக நான் முன்னாடி சொன்ன குற்றச்சாட்டுகள் இல்லைங்கிற அர்த்தம் இல்ல, அந்த குற்றச்சாட்டுகளோடு சேர்த்து தான் இதை இணைச்சு பேசுறோம். நாங்க இதையும் இணைச்சு தான் நாங்க வந்து பேசுறோம். ஏற்கனவே இருந்த வன்முறை இன்னைக்கு யார் பயன்படுத்தாங்கிற இடத்துல பேசுறோமே ஒழிய அவர்கள் வந்து இதில் குற்றம் இழைக்கலைங்கிறத நாங்க வந்து அவர்களுக்கு வந்து நாங்க எந்த இடத்துலையும் வந்து ஒயிட் வாஷ் பண்ணல. நாங்க அதில் நீங்கள் இன்னொரு செய்தியை பார்க்கலாம். அது என்னென்னா, கையில் சாதாரணமாக டிஷர்ட் போட்டதெல்லாம் சாதாரண ஆயுதம் வச்சுருந்துருப்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட 2-4 பக்கமும் ஆணி அடிச்சுலாம் ஆயுதம் எடுத்துருக்காங்க. ரீப்பர் கட்டையில் ஆணி அடிச்சு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க, பெட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் திட்டமிடாமல் எப்படி நடந்திருக்கு? திட்டமிட்டு தான் செய்கிறேன். அப்போ இலக்கு இவங்க பலியாயிருந்தாலும் கூட திட்டமிட்டது ஒருத்தர் திட்டமிட்டுருக்காங்கிறது இதெல்லாம் தெரிய வருது. சார், மறுவாக்கு பதிவு குறித்து சட்ட ரீதியாக போகிறீங்களா? ஏன்னா இந்த தொகுதி மறுவாக்கு பதிவு வேணும்னு நீங்கள் சொல்றீங்க. ஆமாம், காவிரெட்டிப்பட்டியில் நாதமேடு பகுதியிலையும் அப்படிதான் 90% அப்போல் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக ஒருத்தங்க வந்து 6000 ரூபாய்க்கு 7 ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. மொத்தமாக அந்த கூட்டை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இல்லை, இங்கே மறுவாக்கு பதிவு நடக்கணும்னா கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிக்கணுங்க. பெருமளவிலான மக்களுடைய வாக்கு வந்து உரிமை மறுக்கப்பட்டது கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சிருக்கு. அவர்களை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. அது ஏன்னால் பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறணும்னா இந்த வேலையை செய்யணும். அது குறிப்பாக நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாகவோ மீனவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தான் இந்த ஒக்கிய புயலால் பாதிக்கப்பட்டவங்க. ஒக்கிய புயலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களினுடைய மக்களினுடைய பெயர்கள் வாக்குப்பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்குது, திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்குது. அந்த கிராமத்தில் போய் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். அதனால எங்களை 2 வழக்கு நாங்கள் அந்த பகுதியில் வாங்கியிருக்கிறோம். அந்த பகுதி மக்கள் ஒக்கிய புயலில் பாஜகவால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாக்கு முழுவதுமே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக போகும் என்ற காரணத்தினால் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்குது. அங்கே மறுவாக்கு தேவை, அவர்களுடைய பெயர்கள் இணைக்கப்படணும். அதே போலத்தான் இங்கே பொன் அமராவதியிலும் பிற பகுதிகளிலும் இதே போன்று மறுவாக்கு பதிவு தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். இது தேர்தல் கமிஷனுடைய முழுமையான தோல்விங்க. தேர்தல் கமிஷன் 70 ஆண்டுகளில் செய்ததில் மிக மிக மோசமாக நடந்து கொண்டது இது தேர்தல் தான். இந்த தேர்தல் முடிவுகள் மோசமாக வரும் என்றால் அது தேர்தல் கமிஷனுக்கு தான் முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. அது குறிப்பாக தோழர் திருமாவளவன் அவர்கள் மீது தொடர்ச்சியான ஒரு வன்மத்தோடு தேர்தல் கமிஷன் அணுகி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த சமயத்தில் சொல்ல விரும்புகிறோம். இந்திய அளவில் கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் வந்து தேர்தல் நல்ல முறையில் நடந்துருக்கு. கம்பேரிட்டிவ்லி இந்தியா ஃபுல்லாக கம்பேர் பண்ணும்போது இந்த மற்ற இடத்துல நடக்கலைங்க. இனிமேல் நடக்கிறப்ப பார்ப்போம். நீ உத்தரப்பிரதேசில் பீகாரில் நடக்கும்பொழுது பார்ப்போம், குஜராத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ராஜஸ்தான் மத்திய பிரதேசில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்ததுக்கு பிறகு தான் முடிவு செய்ய முடியும். அதை வச்சு தான் தமிழ்நாடு முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டின் தரம் என்பது வேறு, இந்தி மாநிலங்களுடைய தரம் என்பது வேறு. தமிழ்நாடு என்பது வளர்ந்த மாநிலம். அப்போ இங்கே இந்த மாதிரியான வன்முறைகள் நம்மளுக்கு நடந்தது கிடையாது. இப்போ இந்த வன்முறைகளை இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சாதி வெறி அமைப்புகளும் இந்துத்துவ மதவெறி அமைப்புகளும் சேர்ந்து கொண்டு இந்த வன்முறை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல, அப்படி அவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். முன்பு எவ்வளவு வன்முறை நடந்தது, இப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு அவர் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் டேட்டா கொடுத்தாருன்னா அது வந்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும். நம்ம பொத்தாம் பொதுவாக பேசுறது விரும்புறோம். அப்ப நாங்க சொல்றது களத்துல போனோம், பார்த்தோம், இது வன்முறை நடந்திருக்குன்னு சொல்றோம். இந்த மாதிரி வன்முறை கடந்த தேர்தலில் நாங்க பார்க்கல. சரி, ஒருவேளை கடந்த தேர்தலில் எத்தனை வன்முறை அவர் பார்த்தாரு, இப்போ இந்த வன்முறை எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு அவர் சொன்னார்னா தெரிந்து கொள்றதுக்கு வசதியா இருக்கும். அவர் தான் தரணும். அது அதாவது ஒருவேளை தேர்தல் கமிஷனர் வந்து அந்த பகுதி மக்கள் தங்கள் விட்டு தாங்களே அடிச்சுட்டா நினைக்கிறாரான்னு தெரியல. அப்படின்னா அது எதுக்கு அங்க வந்து அங்க சிறப்பு அதிரடி படையை வந்து தேர்தல் கமிஷனை வந்து குவிச்சிருக்குங்கிறத அவர் தான் பதில் சொல்லணும். நேற்றுக்கு இரவு அங்க எஸ்பி அங்க வந்திருக்கிறார். அவர் ஏன் அங்க வந்தாரு?
அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு ஜெயங்கொண்டம் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அவங்கள தாங்களே தாக்கிட்டாங்கன்னு சொல்றாரு அவரு. அப்ப தேர்தல் கமிஷனர் திட்டமிட்டு தான் இந்த வன்முறையை அனுமதித்திருக்காரு குற்றச்சாட்டுக்கு நாங்க வரலாமா இல்லையா? அங்க வன்முறை நடந்திருக்குன்னு அத்தனை தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க, அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அங்க ஊடகங்கள் அதை பதிவு செய்திருக்கின்றன, வீடியோ வெளியே வந்திருக்குது. இந்த வீடியோ அவர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, தேர்தல் ஆணையர் திட்டமிட்டு தான் இந்த வன்முறையை அரியலூர்ல அனுமதித்திருக்கிறார். தேர்தல் இந்த மாதிரி மோசமான தேர்தல் ஆணையரை தமிழ்நாடு வரலாறு பார்த்ததில்லை. அதான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறோம். இந்த தேர்தல் ஆணையர் திட்டமிட்டு வன்முறையை நடத்தியிருக்கிறார். எங்களுக்கு இருக்கக்கூடிய நான் வைக்கக்கூடிய அடுத்த முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னால், இதுவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது வட மாநிலங்களில் முதல் நடக்கும், அதற்கு பிறகு தென் மாநிலங்கள் நடக்கும். இன்னைக்கு தென் மாநிலத்தில் முதல்ல நடந்திருக்குது. ஒரு மாதம் இந்த வாக்கு எந்திரத்தை பாதுகாப்பதற்கான முறையான பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியல. பல இடங்களில் அந்த வாக்கு எந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அறைகளை கண்காணிக்கக்கூடிய கேமராக்கள் இயங்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அந்த கேமராக்களை இயக்க வேண்டாம்னு சொல்லி தேர்தல் கமிஷன்ல இருந்து சொன்னதாக பலர் என்கிட்ட சொன்னாங்க ஃபோன் பண்ணி. அது மட்டுமல்ல, அந்த கேமராக்கள் ஹார்ட் டிஸ்கோட முறையான இயங்குகின்ற ஹார்ட் டிஸ்கோட இணைக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஊடகங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறால் தேர்தல் ஆணையர் தான் பின்னாடி நிற்கிறார். இந்த தேர்தல் ஆணையர் நேர்மையற்றவருங்க. நாங்கள் அதுக்கு மேலே வேறு சொல்ல விரும்பல. நாங்கள் எந்த தேர்தலில் பங்கெடுக்கிற அமைப்புகள் இல்லை, இங்கே உட்கார்றவங்கலாம் எங்களுக்கு அவர் மேலே தனி விருப்பெல்லாம் கிடையாது. ஆனால் நடக்கின்ற முறையை பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையர் பாஜகவினுடைய நபராக இயங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படி தமிழ்நாட்டின் ஆளுநர் பாஜக நபரோ அதுபோல தேர்தல் ஆணையர் பாஜக நபராக இருக்கிறார். இங்கே தேர்தல் வாக்கு எந்திரத்தை பாதுகாப்பதற்குரிய முறையான பாதுகாப்பு இருப்பதாக நாங்கள் நம்பல. அந்த அடிப்படையில் தான் இப்போ அவருடைய கூற்று எதில் உத்தரவாதம் இதாகுதுன்னா, இந்த பொன்பரப்பில் நடந்த வன்முறை நடக்கல, அமைதியாக நடந்து சொல்லும் பொழுதே அவருடைய முகமூடி அம்பலமாகிறது. ஆகவே இந்த எங்களுடைய கோரிக்கை, இந்த பகுதி மக்களுடைய வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியிலும் வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல இடங்களில் வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குகளை திரும்ப செலுத்துவதற்கான உரிமை ஒரு அடிப்படை உரிமை. அதை தேர்தல் ஆணையர் மறுப்பார் என்றால் இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக தேர்தல் நடக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.